ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் மூவ் ஆகிட்டு இருக்குது. நிஃப்டி 50 67 பாயிண்ட்ஸ் கிட்ட நெகட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. 25,217 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இது போக சென்செக்ஸ் 202 பாயிண்ட்ஸ் கிட்ட நெகட்டிவில் இருக்குது. 82,297 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. பேங்க் நிஃப்டி 28 பாயிண்ட்ஸ் கிட்ட பாசிட்டிவில் இருக்குது. 56,637 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. பேங்க் நிஃப்டியில் ஃபெடரல் பேங்க் இன்னைக்கு 2% மேலே பாசிட்டிவில் இருக்குது. ஆக்சிஸ் பேங்க் ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவில் இருக்குது. ஏ ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இதெல்லாம் ஃப்ளாட் பாசிட்டிவில் இருக்குது. கோட்டக் மஹிந்திரா பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், கனரா பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இதெல்லாம் ஃப்ளாட் நெகட்டிவில் இருக்குது. ஃபெடரல் பேங்க் மட்டும் 2% மேலே பாசிட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது பேங்க் நிஃப்டியில். ஆக்சுவலி மார்க்கெட் இன்றைக்கி நெகட்டிவில் போகும் அப்படிங்கிறது ஆல்ரெடி கெஸ் பண்ணது தான். ஏன்னா சில நியூஸஸ் எல்லாமே நான் சொல்லியிருந்தேன். ரீசன் பார்க்கும்போது இந்த ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா சைனா மேலே டேரிஃப் போட்டிருக்காங்க அடிஷ்னல் 100%. அது ஒரு இஷ்யூ. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி சில கம்பெனிஸில் நெகட்டிவ் அப்டேட்ஸ்லாம் வந்துருந்துச்சு. அனில் அம்பானி குழுமத்தில் பார்த்தீங்கன்னா சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸரை அசோக் பால் அவங்கள இடி அரெஸ்ட் பண்ணியிருந்துச்சு. அது மாதிரி சில இஷ்யூஸ் எல்லாமே இருந்துச்சு. ஸோ ஓவர்லாட்டு ஃபஸ்ட்டு நான் எதிர்பார்த்தது இந்த டாடா கேபிட்டல் ஐபிஓ தான். இன்றைக்கி லிஸ்ட் ஆகிருக்கு மார்க்கெட்டில் 230 தான் பார்த்தீங்கன்னா லிஸ்டிங் கெயின். டோட்டலாட்டு 46 ஷேர் ஒரு லாட்டில். நான் ஒரு லாட்டு தான் எனக்கு அலாட் ஆச்சு, ஒரு லாட்டு தான் அப்ளையும் பண்ணேன். ஸோ 46 ஷேருக்கும் மொத்தமாட்டு எனக்கு கிடச்ச கெயின் பார்த்தீங்கன்னா 230. இப்போ வரைக்கும் 333 ரூபா வரைக்கும் பேருக்கு. பட் நான் அதை எக்ஸிட் பண்ணலை, அப்படி ஹோல்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் டாடா கேபிட்டல். ஸோ நிறைய பேர் கேட்குறது இப்போ ஃப்ரெஷ் என்ட்ரி எடுக்கலாமான்லாம் தாட் இருந்தால் அதை அவாய்ட் பண்ணிடுங்க. ரொம்பவே வேல்யூஷன் ஜாஸ்தியாக இருக்குது. இது போக டாடா கேபிட்டலுக்கு ஜேஎம் ஃபினான்ஷியல் சொல்கிறது ஆட் ரேட்டிங் கொடுக்குறாங்க. 9% மேலே போகும்னு சொல்கிறாங்க. என்ன சொன்னாலும் 360 ருபீஸ் டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க. பட் ஒன் டைம் ஆஃப் த பீரியடில் வரைக்கும் பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெருசாக இதிலெல்லாம் பிலீவ் பண்ணிட்டு இருக்க முடியாது. டாடா கேபிட்டலில் என்னோட ஒப்பீனியன் ஃபண்டமெண்டலி நல்ல கம்பெனியாக இருக்கிறாங்க, வேல்யூஷன் ஜாஸ்தியாக இருக்குது. ஆனால் ரிட்டர்ன்ஸ் பெருசாக கிடைக்கிறது டவுட் தான் நான் எதிர்பார்க்குறது. பட் ஒரு லாங் டேர்மில் டீசென்ட் ரிட்டர்ன்ஸ் இருக்கலாம். ஆனால் அதுக்கு வேண்டி நீங்கள் ஃப்ரெஷ் என்ட்ரிலாம் எடுக்கிறது ரொம்பவே ரிஸ்க்காக முடியும். மேபி ஷார்ட் டைமில் செல்லிங் ப்ரெஷர் வருது, கீழே விழுதுன்னா நீங்கள் எந்த டைமில் கன்சிடர் பண்ணும்போது நீங்கள் மாட்டிப்பீங்க. ஸோ அதனால் இப்போதைக்கு இதெல்லாம் அவாய்ட் தான் பண்ணது பெட்டருங்கிறது என்னோட கருத்து. ஸோ நாளைக்கு தான் நமக்கான ஐபிஓ எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் ஐபிஓ அலாட்மெண்ட் ஆகிருக்கு. எனக்கும் அலாட்மெண்ட் ஆகிருக்குது. ஸோ அதில் மேபி பார்த்தீங்கன்னா ஒரு டீசென்ட் லிஸ்டிங் ஏன் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இது போக நான் அப்ளை பண்ணது ரூபிகான் ரிசர்ச் ஐபிஓ. அது இன்னைக்கு நைட்டு அலாட்மெண்ட் இது தெரிய வரும், அலாட்மெண்ட் ஆயிருக்கா இல்லையான்னு சொல்லி. அது போக கனரா ரோபோகோ அதை நான் அப்ளை பண்ணல, ரூபிகான் ரிசர்ச் மட்டும் அப்ளை பண்ணியிருந்தேன். கனரா ரோபோகோ மேபி நல்லா இதாக இருந்துச்சு. இது கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வச்சு பார்க்கும்போது ஓரளவு பெட்டராக இருக்குது. பட் கனரா ஹெச்எஸ்பிசி லைஃப் அதை அவாய்ட் பண்ணிருங்கிறேன். நான் ரூபிகான் ரிசர்ச்சும் கனரா ரோபோகோவும் தான் ஏம் பண்ணேன். பட் இதில் 2 ஐபிஓவில் ஃபண்ட் போனதுனால இப்போ ரூபிகான் ரிசர்ச் மட்டும் தான் அப்ளை பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ அது இன்னைக்கு நைட்டு தெரிய வரும் நமக்கு கிடச்சிருக்கா இல்லையான்னு சொல்லி. ரூபிகான் ரிசர்ச்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு டீசென்ட் லிஸ்டிங் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி இன்றைக்கி விழுந்துருந்துச்சு மார்க்கெட்டில். 251 ரூபா வரைக்கும் போனது 252 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸ்பந்தனா ஸ்பூர்த்தியில் என்ன ஒரு அப்டேட்னா, ஸ்பந்தனா ஸ்பூர்த்தியோட ஃபினான்ஷியல் சீஃப் ரிஸ்க் ஆஃபீஸர், ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி ஃபினான்ஷியலோட சீஃப் ரிஸ்க் ஆஃபீஸராக இருந்த அமித் ஆனந்த் ஸ்டெப் டவுன் ஆயிருக்காரு. அவரோட பர்சனல் ரீசன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு பதிலாட்டு பார்த்த சாரதியை இப்போ அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறாங்க. பார்த்த சாரதி அப்படிங்கிற ஒருத்தங்களை அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 இயர் டேர்ம்ஸ் வருது. அக்டோபர் 15 அவர் எஃபெக்டிவ்க்கு வராரு. ஸோ 2028 வரைக்கும் அவர் அந்த பொசிஷனில் இருப்பார். ஸோ இவரோட எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது லா டிகிரி எல்எல்பியில் வச்சுருக்காரு, எம்பிஏ மார்க்கெட்டிங்கில் வச்சுருக்காரு, பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸில் வச்சுருக்காங்க. இது போக பார்த்தீங்கன்னா எஃப்ஆர்எம் சர்டிஃபிகேஷன் கரண்ட்லி பர்சியூ பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது போக 6 சிக்மா, ஒயிட் பெல்ட், ஐஆர்டி இதிலெல்லாம் வச்சுருக்கதாட்டு சொல்லியிருக்காங்க. இது போக அவரோட ப்ரொஃபைல் பார்க்கும்போது 26 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபினான்ஷியல் சர்வீஸில் இருக்குது. சீஃப் ரிஸ்க் ஆஃபீஸராக பார்த்தீங்கன்னா பெல்ஸ்டார் மைக்ரோ ஃபினான்ஸ் லிமிடெடில் இருந்திருக்காங்க. ரிஸ்க், லீகல், இன்டர்னல் ஆடிட் அண்ட் காம்ப்ளைன்ஸ் ஃபங்க்ஷன் இதெல்லாமே அவர் மேனேஜ்மெண்ட் பண்ணியிருக்காரு. சீனியர் பொசிஷன் மதுரா மைக்ரோ ஃபினான்ஸ், பிஇபி இந்தியா, முத்தூட் ஃபின்கார்ப், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஜி மணி இதில் எல்லாமே சீனியர் பொசிஷன் அவர் பர்சியூ பண்ணியிருக்கிறாரு. இது போக ரோபஸ்ட் ரிஸ்க் சிஸ்டம்ஸ், குறிப்பாட்டு கேபிஎம்ஜி, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சில கம்பெனிஸ் கூட எல்லாமே கொலாபரேஷன் பண்ணியிருக்கதாட்டு சொல்லியிருக்காங்க அந்த ரிஸ்க் சிஸ்டம் சம்மந்தமாட்டு. ஸோ இவரோட எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கிறதுனால ஸ்பந்தனா ஸ்பூர்த்திக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. பட் ஸ்பந்தனா ஸ்பூர்த்தியில் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஸ்டெப் டவுன் ஆகிட்டு இருக்காங்க. 1 மந்த்துக்கு முன்னாடி பார்க்கும்போது சிஇஓ கூட ரிசைன் பண்ணிட்டு போயிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது ரிசைன் பண்ணியிருக்காங்க. பட் ஒருத்தங்களை அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது எல்லா கம்பெனிஸ்லேயுமே நடக்கிறது தான். பட் ஸ்பந்தனா ஸ்பூர்த்தியில் என்னோட கருத்து, தேர் வில் பி அ ரிஸ்க் அண்ட் வில் பி அ ரிவார்ட். அதுதான் நான் என்னோட ஒப்பீனியன். ரிஸ்க் தான் எடுத்திருக்கேன் ஸ்பந்தனா ஸ்பூர்த்தியில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிஎல்எஸ் இன்டர்நேஷனல் ஷேர் ப்ரைஸ். ஆக்சுவலி இன்டர்நேஷனல் சர்வீஸ் இது என்ன நடந்துச்சுன்னா இன்றைக்கி 10% மேலே விழுந்திருக்கு. இப்போ பார்க்கும்போது 300 ரூபாவில் இருக்குது. பட் 276 வரைக்கும் இன்றைக்கி அடி வாங்கிச்சு.
இது நான் நேற்றே அப்டேட் பண்ணியிருந்தேன். நேற்று நைட் வீடியோவில் நீங்கள் பார்த்துருந்தா புரிஞ்சிருக்கும். மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் இவங்கள வந்து ஃபியூச்சர் டெண்டர்ஸ், அதாவது இந்தியன் மிஷன் அப்ராட், அடுத்து வந்து MEA, அந்த மாதிரி ஃபியூச்சர்ஸ் டெண்டர்ஸில் வந்து 2 வருஷத்துக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டிருக்காங்க. நீங்கள் வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டிருக்காங்க. பட் இது எக்ஸிஸ்டிங் கான்ட்ராக்டை வந்து அஃபெக்ட் பண்ணாது. நான் நேற்று வீடியோவில் கிளியராக சொல்லியிருந்தேன். ஸோ அது அப்படி பார்த்தீங்கன்னா ஷேர் ப்ரைஸில் இம்பாக்ட் ஆயிருக்கு. அது ஒரு நெகட்டிவ் அப்டேட்டாக எடுத்து 17% விழுந்திருக்கு. ஏன்னா இது அவங்களோட கன்சாலிடேட்டட் ரெவன்யூவில் 12%, எபிட்டால 8% அஃபெக்ட் பண்ணும். ஸோ அந்த பேசிஸில் அந்த பங்கு இன்னைக்கு தர்ம அடி வாங்கியிருக்கு மார்க்கெட்டில். நெக்ஸ்ட் பார்க்கும்போது ஈச்சர் மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா 15% மேலே போகும் அப்படின்னு சொல்லி ஜெஃப்ரீஸ் பார்த்தீங்கன்னா பைக்கால் கொடுக்குறாங்க. கரண்ட் லெவலில் வந்து 15% மேலே போகும்னு சொல்கிறாங்க. இது போக EPS அவங்க மென்ஷன் பண்ணுறது ஃபினான்ஷியலில் 26 to 28, 3 to 8% இருக்கும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. போர்ட்ஃபோலியோன்னு பார்க்கும்போது இப்போ அவங்க 200, 300 cc செக்மெண்ட்லாம் அவங்களோட 2-வீலர் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. ஸோ பைக்கால் 8,000 rupees வந்து டார்கெட் ப்ரைஸ் கொடுக்குறாங்க ஈச்சர் மோட்டார்ஸுக்கு. கரண்ட் லெவலில் 15% மேலே போகும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் டாடா சன்ஸை எப்படியாவது லிஸ்ட் பண்ணிடும் அப்படின்னு சொல்லி சப்பூர்ஜி பலன்ஜி குரூப் பார்த்தீங்கன்னா முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. பட் நடந்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டாடா ட்ரஸ்ட்டு தான் 66% ஸ்டேக் கிட்ட வச்சுருக்காங்க. அவங்களோட டாடா குழுமத்தோட எய்மே இதை வந்து ப்ரைவேட்டாக தான் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் செப்டம்பர் 30 வரைக்கும் இவங்க செபி வந்து பார்த்தீங்கன்னா RBI ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து டைம் லைன் கொடுத்துருந்தாங்க. செப்டம்பர் 30 நீங்கள் லிஸ்ட் பண்ணணும். இப்போது செப்டம்பர் 30 தாண்டி வந்தாச்சு. இனி வந்து பார்த்தீங்கன்னா RBI தலையிடுவாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு டாடா சன்ஸை லிஸ்ட் பண்ணுறதுக்கு டாடா குழுமம் அதை அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். டாடா ட்ரஸ்ட்டும் அதை தான் சொல்லியிருக்காங்க. டாடா சன்ஸ் வந்து ப்ரைவேட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரூபிகான் ரிசர்ச் IPO. ஸோ பயங்கரமாக சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிருக்குது. 22.53 into அந்த ரேஞ்சில் சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிருக்குது. நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. மேபி நல்ல லிஸ்டிங் ஏன் கொடுக்கும்னு நினைக்கிறேன். நான் சொல்லியிருந்தேன் 15 to 20% ஒரு டீசன்ட் லிஸ்டிங் ஏன் தான் அதுதான் கொடுக்கும். பட் ஓவர் சப்ஸ்கிரைப் ஆயிருக்கனால மேபி கூட கொடுக்கலாம். அது என்ன நடக்குதுன்னு ஃபஸ்ட்டு நமக்கு அலாட்மெண்ட் ஆகணும். ஒரு சின்ன சேஞ்சு ரூபிகான் ரிசர்ச் வந்து நான் இன்னைக்கு நைட்டுன்னு நான் சொன்னேன். அது வந்து அக்டோபர் 14 நாளைக்கு தான் அது அலாட்மெண்ட் டீட்டெயில்ஸ் நமக்கு தெரிய வரும். இது போக பார்த்தீங்கன்னா கனரா ரோபோகோ அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி இந்த IPOவும் Day 3 பயங்கரமாக சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிருக்குது. ஸோ இவங்களும் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இதுவும் நல்ல டீசன்ட் லிஸ்டிங்னு கொடுக்க சான்ஸ் இருக்குது. பட் கனரா HSBCயை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். ஜெஃப்ரி சொல்கிறது ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் பைக்கால் கொடுக்குறாங்க. 19% மேலே போகும். 910 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க. இவங்க எதிர்பார்க்குறது லோவர் ஃபண்டிங் காஸ்ட்டு. இது வந்து ஃபீஸை லிஃப்ட் பண்ணும். க்ரோத் எதிர்பார்க்குறாங்க. ப்ளஸ் வந்து கிரெடிட் க்ரோத் CAGR 22% இருக்கும். ரிட்டர்ன் ஆன் அசட் 2027 1.7% இருக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து ஜெஃப்ரிஸ் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு ஆனந்த் ரதி ஒரு 6 ஸ்டாக்ஸை பிக் பண்ணியிருக்காங்க. 30% வரைக்கும் மேலே போகும்னு சொல்கிறாங்க. இதில் ஃபஸ்ட்டு டிமார்ட்டுக்கு 16% டார்கெட் ப்ரைஸ் கரண்ட் லெவலில் வந்து மேலே போகும்னு சொல்கிறாங்க. 5000 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க. ஏன்னா அந்த குவார்ட்டரில் ஸ்டோர் எக்ஸ்பேன்ஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ப்ளஸ் ஹை ரெவன்யூ ஜென்ரல் மெர்கண்டைஸ் அண்ட் அப்பேரல் இதுலேருந்துலாம் ஹையர் ரெவன்யூ வருதுன்னு சொல்லியிருக்காங்க. இ-காமர்ஸ் பிஸ்னஸ்லேயும் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க டிமார்ட்டு. டிக்கா நகர் இண்டஸ்ட்ரீஸ் 28% மேலே போகும்னு சொல்கிறாங்க. BSE 18% மேலே போகும்னு சொல்கிறாங்க. இது போக ஃபயம் இண்டஸ்ட்ரீஸ் 26% மேலே போகும்னு சொல்கிறாங்க. சக்தி பம்ப்ஸ் 29% டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க. பிளாக் பக் இவங்க வந்து 26% மேலே போகும்னு சொல்கிறாங்க. பட் இதெல்லாம் 12%க்கு சொல்கிறாங்க. ஆவரேஜாக பார்க்கும்போது 30% மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே என்கிட்ட எதுவுமே கிடையாது. இந்த ஸ்டாக்ஸில் டிமார்ட் கிடையாது, BSE கிடையாது, எதுவுமே கிடையாது. ஸோ உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா கொஞ்சம் வச்சுக்கோங்க. தீபாவளிக்கு இதை பிக் பண்ணியிருக்காங்க ஆனந்த் ரதி. நெக்ஸ்ட் பயோகானில் வந்து அப்டேட். அவங்களுக்கு ஒரு மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி கிரான்பெரி நியூ ஜெர்சியில் வச்சுருக்காங்க. ஸோ USFDA நடத்தின இன்ஸ்பெக்ஷனில் இவங்களுக்கு ஒரு சிங்கிள் அப்சர்வேஷன் இஷ்யூ ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் அதை வந்து கிளியர் பண்ணும் அப்படின்னு இருக்கிறாங்க. செப்டம்பரில் நடந்த இன்ஸ்பெக்ஷனில் ஒரு அப்சர்வேஷன் USFDA இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க. யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற நியூ ஜெர்சியில் கிரான்பெரி அப்படிங்கிற ஒரு மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியில் தான் இது நடந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து பயோகான் பயாலஜிக்ஸ் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் அதானி குரூப் ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு 22% மேலே போகும்னு சொல்கிறாங்க இன்வெஸ்டருக்கு. அதானி போர்ட்ஸ் அண்ட் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனுக்கு 22% மேலே போகும். 1494 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க. இந்த கம்பெனி வந்து கிட்டத்தட்ட 17 போர்ட்ஸ் அண்ட் டெர்மினல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேட் பண்ணுறாங்க. லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் மெரைன் பிஸ்னஸில் ஒன் ஆஃப் த ரேப்பிட்லி க்ரோயிங் கம்பெனியாக இருக்குது. நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நிறைய கவர்மெண்ட் போர்ட்ஸ் எல்லாமே இவங்க தான் ரன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. புதுசாட்டு கேரளாலாம் விலினியம் போர்ட் அப்படிங்கிறதுலாம் இவங்க பில்ட் பண்ணது தான். ஸோ கண்டினியூஸாக ரேப்பிட் க்ரோயிங் கம்பெனி 22% மேலே போகும்னு சொல்கிறாங்க இன்வெஸ்டருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் செக்டார் ஸ்டாக்ஸுக்கு நுவாமா வந்து பைக்கால் கொடுக்குறாங்க. ப்ளஸ் வந்து சில இதுக்கு ஹோல்ட் கால் கொடுக்குறாங்க. டார்கெட் ப்ரைஸும் சொல்லியிருக்காங்க. இதில் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிட்டெடுக்கு 465 ரூபா டார்கெட் ப்ரைஸு. ஜென் டெக்னாலஜிஸுக்கு 1800 ரூபா டார்கெட் ப்ரைஸு. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 1423. பாரத் எலக்ட்ரானிக்ஸ் 411 கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ். சோலார் இண்டஸ்ட்ரீஸ் இந்தியா
14,164 ரூபாவில் இருக்குது. ஸோ இதுக்கு டார்கெட் ப்ரைஸ் 17,500 ரூபா. பாரத் டைனமிக்ஸ் 1,522 ரூபாவில் இருக்குது, 2,250 ரூபா டார்கெட் ப்ரைஸ். இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் 4,858 ரூபாவில் இருக்குது, டார்கெட் ப்ரைஸ் 6,000. டேட்டா பேட்டர்ன்ஸ் 2,830, 3,700 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது டிஃபென்ஸ் செக்டார் ஸ்டாக்ஸுக்கு. நுவமா பார்த்தீங்கன்னா டார்கெட் ப்ரைஸ் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் L&T 2,500 கோடியிலேருந்து 5,000 கோடி கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆர்டர்ஸ் பார்த்தீங்கன்னா மிடில் ஈஸ்ட்டில் வின் பண்ணியிருக்கதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது மிடில் ஈஸ்ட்டில் வின் பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அந்த ஆர்டரோட வேல்யூ 2,500 கோடியிலேருந்து 5,000 கோடி அளவுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது L&T கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் ரிலையன்ஸ் பவரோட ஷேர் ப்ரைஸ் இன்றைக்கி 3.5% கிட்ட நெகட்டிவில் இருக்குது. ஆனால் இன்றைக்கி 43.55 ரூபா வரைக்கும் போச்சு. இப்போ 46.78 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ரிலையன்ஸ் பவர் ஆல்ரெடி எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். அசோக் குமார் பால் அப்படிங்கிற சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸரை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது அவங்களுக்கு ஒரு நெகட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. ஸோ அந்த பேசிஸில் நான் நேற்றே அப்டேட் பண்ணியிருந்தேன் தர்மா டி கன்ஃபார்ம்னு. அது மாதிரி தான் ரிலையன்ஸ் பவர் இன்றைக்கி அடி வாங்கியிருக்கு. அதாவது அனில் அம்பானி குழும பங்குகள் எல்லாமே இன்றைக்கி நெகட்டிவில் தான் இருந்துச்சு மார்க்கெட்டில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் இது மாதிரி சில கார் கம்பெனிஸோட மார்க்கெட் ஷேர் ரீட்டைல் செக்மெண்ட்டில், அதுவும் டொமஸ்டிக் பர்சனல் வெஹிக்கிள் செக்மெண்ட்டில் இன்க்ரீஸ் ஆயிருக்குது. டாடா மோட்டார்ஸுக்கு 11.52% இருந்த மார்க்கெட் ஷேர் இப்போ 13.75% ஆட்டு இம்ப்ரூவ் ஆயிருக்கு. மாருதி சுசுகிக்கு 41.17% ஆட்டு இம்ப்ரூவ் ஆயிருக்குது 40.83%. இது போக ஓவரால் பர்சனல் வெஹிக்கிள் ரீட்டைல் சேல்ஸ் பார்க்கும்போது லாஸ்ட் மந்த் 2,99,369 யூனிட்ஸாக இருந்துச்சு, 6% இம்ப்ரூவ் ஆயிருந்துச்சு. மஹிந்திரா அண்ட் மஹிந்திராவுக்கு 37,659 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க, 12.67%. இப்போ பார்க்கும்போது அது 12.58% ஆட்டு குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது 12.67% 12.58% குறைஞ்சிருக்கு. ஹியூண்டாய்க்கு 13.72% 11.96% குறைஞ்சிருக்கு. டொயோட்டோவுக்கு 7.35% 6.78% குறைஞ்சிருக்கு. ஸோ ரீட்டைல் சேல்ஸ் பார்க்கும்போது இவங்களுக்கு 20,303 யூனிட்ஸாக இருக்குது லாஸ்ட் மந்தில். ஆனால் செப்டம்பர் சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் பார்க்கும்போது 20,792 யூனிட்ஸ் இருந்திருக்கு. கியா மோட்டர்ஸுக்கு 6.78% ஆட்டு இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. கியா மோட்டர்ஸுக்கு மார்ஜினலி டிப்பாக இருக்குது. இதே ஹீரோ மோட்டார் காப்புக்கு பார்க்கும்போது மார்க்கெட் ஷேர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 22.48% 25.10% இருக்குது. ரைவலாக இருக்கிற ஹோண்டா மோட்டார் சைக்கிள் அண்ட் ஸ்கூட்டர்ஸ் 27.7% இப்போ 25.05% குறைஞ்சிருக்கு. டிவிஎஸ் மோட்டருக்கு 18.36% 19.11% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இது ஆட்டோமோட்டிவ் கம்பெனிஸோட மார்க்கெட் ஷேர் சில கம்பெனிஸுக்கு டவுன் ஆயிருக்கு, சில கம்பெனிஸுக்கு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என் சந்திரசேகரன், இவருக்கு ஹிஸ்டாரிக் எக்ஸ்டென்ஷன் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது மூலமாட்டு டாடா குழுமம் செமிகண்டக்டர் EV ஏர் இந்தியாவில் பெருசாக பெட் பண்ணுறாங்க. எப்படின்னு பார்க்கும்போது டாடா ட்ரஸ்ட்டில் டாடா குரூப்போட ரிட்டையர்மெண்ட் பாலிசின்னு பார்க்கும்போது டாடா ட்ரஸ்ட்டு இவங்க என் சந்திரசேகரனுக்கு எக்ஸிக்யூட்டிவ் டேமு 3rd எக்ஸிக்யூட்டிவ் டேம் அப்ரூவல் பண்ணியிருக்கிறாங்க. இதில் சந்திரசேகரனுக்கு February 2027 அவங்களோட செகண்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆகும். அதாவது February 2027 செகண்ட் டேர்ம் எண்ட் ஆகும்போது அவரோட ஏஜ் 65 இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் அது வரைக்கும் தான் அந்த ரோல்ஸில் எல்லாமே இருக்க முடியும். எக்ஸிக்யூட்டிவ் ரோல்ஸில் 65 வரைக்கும் தான் இருக்க முடியும். ஆனால் நான் எக்ஸிக்யூட்டிவ் அந்த ரோலில் 70 ஏஜ் வரைக்கும் இருக்கலாம்னு சொல்கிறாங்க. இது போக சில கிரிட்டிக்கல் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இப்போ இருக்குது. செமிகண்டக்டர், பேட்டரிஸ், எலக்ட்ரிக் வெஹிக்கிள், ஏர் இந்தியா, இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே இருக்கிறதுனால சந்திரசேகரன் இவங்க கூடவே தான் வச்சிருக்க முயற்சி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஓவர்லாட் இது டாடா குழுமத்தை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.